அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயக கட்சி மாநாட்டில் அமெரிக்காவுக்கு என்னால் முடிந்ததை எல்லாமே நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு கண்கலங்கி அதிபர் ஜோ பைடன் பேசியிருக்காரு. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த முக்கியமான தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான இன்னும் பல்வேறு தகவலையும் நாம் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனநாயக கட்சி மாநாடு அமெரிக்காவுக்கு என்னால் முடிந்ததை எல்லாமே செய்துட்டேன் அப்படின்னு அவர் அந்த மாநாட்டில் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கண்கலங்கிய விஷயம் அப்படிங்கிறது அனைவரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது உங்கள் மீது பேரன்பு இருக்குது அப்படின்னு துணை அதிபர் கமலா பைடனிடம் கூடுவதையும் நம்மளால் காண முடிஞ்சுது. தன்னுடைய மனைவி ஜில் மற்றும் மகள் ஆஷ்லே ஆகியோரது அறிமுக உரைக்கு பிறகு மேடையேறினார் பைடன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக பைடன் எடுத்த முடிவு அப்படிங்கிறது அவர் தீவிரமாக ஆராய்ந்து எடுத்த முடிவு அப்படின்னு ஜில் அந்த அறிமுக உரையில் தெரிவித்திருந்தாங்க. மேடை ஏறிய பைடன் தனது மகள் ஆஷ்லியாவை ஆற தழுவி தன்னுடைய கண்களில் வடிந்த கண்ணீரை துடைத்ததை காண முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிபர் பைடன் தனது நெஞ்சின் மீது கை வைத்து நிமிர்ந்து ஒரு புன்னகையுடன் கூட்டத்தினரை பார்த்தபோது அவர்கள் ஆரவாரம் செய்தாங்க. அவரது உரையில் பெரும்பாலும் அமெரிக்க வரலாற்றில் தனக்கான இடத்தை பற்றி பேசினாலும் கூட துணை அதிபரான கமலா ஹாரிஸை புகழ்வதிலையும் குறிப்பிட்ட நேரத்தை செலவிட்டார். கமலாவை எனது துணை அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்ததே நான் அதிபர் வேட்பாளர் ஆனவுடன் எடுத்த முதல் முடிவாகும். அது மட்டுமல்லாது இது எனது அரசியல் பயணத்தில் நான் எடுத்த சிறந்த முடிவும் அதுதான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கமலா மிகவும் தைரியமான அனுபவம் வாய்ந்த பெண். அவரிடம் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 4 வாரங்களுக்கு முன்பு அவரது ஓவல் அலுவலகத்தில் வைத்து பேசியது போலில்லாமல் ஒரு புதிய தலைமுறையிடம் பொறுப்பை அளிப்பது குறித்து அவர் நேரடியாக குறிப்பிடலை. ஆனாலும் சொல்ல வந்த செய்தி தெளிவாகவே புரிந்திருக்கு. அதிபர் தனது கருத்துக்களை கூறி முடித்த பிறகு பைடனையும் அவரது மனைவி ஜில்லையும் கட்டி தழுவ ஹாரிஸ் மற்றும் அவரது கணவர் டக் ஹெம்லாக் மேடைக்கு வந்திருக்காங்க. உங்கள் மீது பேரன்பு இருக்கு அப்படின்னு துணை அதிபர் கமலா பைடனிடம் கூறுவதை காண முடிஞ்சது. பைடன் தனது உரையின் முடிவில் கணிசமான பகுதியை கமலா ஹாரிஸை புகழ்வதற்காக செலவிட்டார். இருப்பினும் பிற பேச்சாளர்கள் தற்போதைய அதிபர் பைடனை பாராட்டியே அதிகம் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமா மேடையில் பேச கமலா ஹாரிஸ் முன் வந்தபோது மக்களின் பெரும் உற்சாகம் அரங்கம் முழுவதும் எதிரொலித்த கைதட்டல்களில் வெளிப்பட்டிருக்கு. ஜோ, உங்கள் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தலைமைக்கும் எங்கள் தேசத்திற்கான உங்கள் வாழ்நாள் சேவைக்கும் நீங்கள் தொடர்ந்து செய்ய போகும் அனைத்திற்கும் நன்றி அப்படின்னு கூறியிருக்காரு. நாங்கள் உங்களுக்கு என்றென்றும் நன்றி உள்ளவர்களாகவே இருக்கிறோம் அப்படின்னு கூறியிருக்காரு கமலா ஹாரிஸ். அதுக்கப்புறமா டெலாவேர் மாநில செனட்டரும் பைடனின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவருமான கிறிஸ் குன்ஸ் அதிபரை பற்றி பாராட்டி பேசியிருக்காரு. ஜோ பைடனை போன்ற ஒரு இரக்க குணம் கொண்ட மனிதரை நான் சந்தித்ததே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட இழப்புகளை கடந்து நம்பிக்கையோடு பலரின் எதிர்காலத்திற்காக எவ்வளவு விஷயங்களை செய்த ஒரு பைடனை நான் ஒருபோதும் அறிந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஜனநாயக கட்சியின் ஆதரவாளர்கள் நிரம்பிய மாநாட்டு அரங்கத்தில் இருந்து பைடனுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்கு முன்னதாக மாலையில் மேடையில் பேசிய ஹிலாரி கிளின்டன் வெள்ளை மாளிகை இழந்த கண்ணியம், நேர்மை மற்றும் ஆற்றலை மீண்டும் கொண்டு வந்தவர் ஜோ பைடன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஜனநாயக கட்சியின் சார்பாக 2016 ஆண்டில் அதிபர் வேட்பாளராக போட்டியிட்டவர் ஹிலாரி கிளின்டன். அவர் மேடை ஏறிய போது பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு. அமெரிக்காவின் முதல் பெண் அதிபர் என்ற சாதனையை தன்னால் படைக்க முடியவில்லை. ஆனால் அதிபராக கமலா ஹாரிஸ் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் போது அது நிறைவேறும் அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. ஜனநாயக கட்சியின் ஆதரவாளர்கள் நிரம்பிய மாநாட்டு அரங்கத்தில் இருந்த பைடனுக்கு கிடைத்த வரவேற்பு அதே அளவில் பெரும் உற்சாகத்துடன் இருந்திருக்கு. சிகாகோவில் கூறியிருந்த ஜனநாயக கட்சியினர் நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டாங்க. ஆனால் பைடனுக்கு அவர்கள் வெளிப்படுத்திய உற்சாக அலை அப்படிங்கிறது தேர்தலில் இருந்து விலகுவதாக அவர் எடுத்த முடிவுக்கு நன்றி தெரிவிப்பதன் அடையாளமாக இருக்கலாம் அப்படின்னு அவரது நீண்ட கால அரசியல் வாழ்க்கைக்கான ஒரு பிரியாவிடையாகவும் இருக்கலாம். பைடனின் அரசியல் வாழ்க்கை தொடங்கியது 1972 அமெரிக்க அரசின் அவையான காங்கிரஸுக்கு அவர் தனது 29வது வயதில் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாளை பராக் ஒபாமா இந்த மாநாட்டு கூட்டத்தில் உரையாற்றுகிறார். புதன்கிழமை பில் கிளின்டன் உரையாற்றுவார். இருவரும் தொடர்ந்து 2வது முறை தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற முன்னாள் அதிபர்கள். பைடனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அவரால் ஒரு முறை மட்டுமே அமெரிக்க அதிபராக இருக்க முடிந்திருக்கு. அந்த பதவி காலத்தை குறித்து விளக்கவும் நியாயப்படுத்தவும் அவர் இந்த உரையில் கவனம் செலுத்தினார். அடுத்த 5 மாதங்களில் முக்கிய தேசிய நிகழ்வு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கணிசமான அமெரிக்க தொலைக்காட்சி பார்வையாளர்கள் முன் அவர் உரையாற்றுவது இதுவே கடைசியாகவே இருக்கும். உரையின் முடிவில் அமெரிக்காவின் கீதம் என்ற பாடலில் இருந்து ஒரு வரியை மேற்கோள் காட்டினார். எனது பணி நிறைவடையும் போது நான் ஒன்றை மனதில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அமெரிக்கா நான் உங்களுக்கு என்னால் முடிந்த அனைத்தையும் வழங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. மீண்டும் அரங்கம் மக்களின் கைத்தட்டல்களாலவே நிறைந்திருக்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக இருந்தபோது கொரோனா பெருந்தொற்று காரணமாக இத்தகைய ஒரு ஜனநாயக கட்சி மாநாட்டையும் கட்சியினரின் பாராட்டுகளையும் மக்களின் உற்சாகத்தையும் அவரால் காண முடியலை. ஜனநாயக கட்சி மாநாட்டில் பைடனுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இது இருந்திருக்கு. பைடன் தனது உரையை முடிச்சதுக்கப்புறமா அரங்கை விட்டு வெளியேறி ஏர்போர்ட்ஸ் ஒன் விமானத்தில் விடுமுறைக்காக கலிபோர்னியாவிற்கு சென்றார். சிகாகோவில் நடக்கும் இந்த ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டிற்காக அவர் ஒதுக்கியது சில மணி நேரங்கள் மட்டுமே, நாட்கள் அல்ல. அதுபோல ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அமெரிக்காவின் அதிபராக மேலும் சில ஆண்டுகள் இருப்போம் என்ற ஆசை அவர் மனதில் இருந்த போதிலும் இப்போது அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது சில மாதங்களே அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் இன்னும் 3 மாதங்களில் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறப் போகிறது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் போட்டியிருக்கிறார். மறுபுறம் ஆளும் ஜனநாயக கட்சியின் சார்பில் ஜனாதிபதி ஜோ பைடன் போட்டியிடுவார் அப்படின்னு முதல்ல கூறப்பட்ட போது துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் அவரது சமீபத்திய உடல்நலக்குறைவு மற்றும் ஊடக நேர்காணல்களில் அவரது நடத்தை போன்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்று அமெரிக்க வரலாற்றில் முதல் பெண் அதிபராவார் என தற்போதைய ஜனநாயக கட்சியினர் நம்புகிறாங்க. இந்நிலையில் அமெரிக்காவின் சிகாகோவில் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டின் முதல் நாளில் நிரம்பிய பார்வையாளர்களிடையே பைடன் உரையாற்றினார். அவர் தனது உரையில் 2020 மற்றும் 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போது அவர் எழுப்பிய பிரச்சினைகள் மற்றும் ஜூலை மாதம் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகியது குறித்தும் பேசியிருக்காரு. உங்களில் பலரை போலவே நானும் இந்த தேசத்திற்காக என் இதயத்தையும் ஆன்மாவையும் கொடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏறக்குறைய 1 மணி நேரம் நீடித்த அவரது உரையின் முடிவில் நன்றி ஜோ என்ற பைடனுக்கு ஆதரவான கோஷங்கள் அரங்கம் முழுவதும் எதிரொலித்திருக்கு. அதையடுத்து நான் ஜனாதிபதி வேட்பாளராக ஆனவுடன் எடுத்த முதல் முடிவுகளில் கமலா ஹாரிஸ் துணை ஜனாதிபதி வேட்பாளராக தேர்வு செய்தேன். அது மட்டும் இல்லாமல் எனது அரசியல் பயணம்
பயணத்தில் நான் எடுத்த சிறந்த முடிவு இது. கமலா மிகவும் தைரியமான மற்றும் அனுபவம் வாய்ந்த பெண். அவரிடம் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேடையில் ஏறிய பிறகு பைடன் தனது மகள் ஆஷ்லியாவை கட்டிப்பிடித்து அவள் கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தார். தொடர்ந்து பேசிய கமலா ஹாரிஸ், ஜோ, உங்களுடைய வரலாற்று தன்மைக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய தேசத்திற்கும் சேவை செய்ததற்கும் நீங்கள் தொடர்ந்து செய்யும் அனைத்திற்கும் ரொம்ப நன்றி அப்படின்னும் நாங்கள் உங்களுக்கு என்றென்றும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.